ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமி வாசிக்கு மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு லாஸ்ட் வீடியோ ஒரு ட்ரெண்டியான ஒரு ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, மேம் இதே மாதிரி ஒரு ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல் இன்னொன்னும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ரெக்வெஸ்ட்னால தான் இந்த தடவையும் ஒரு ட்ரெண்டியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போனி டைல் போட்டுக்கிறோம். நீட்டாக நம்ம ஃப்ரண்ட் செட்டிங் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் ஒரு போனி டைல் நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்டோன் ரோப் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோன் ரோப்பை அந்த ரப்பர் பேண்டு தெரியாமல் ஜஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அதுலேயே நீங்கள் பின்னல் போட்டாலும் ஓகே. நான் ஒரு ஒயிட் பீட்டோட ரோப் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லையா, இது உங்களுக்கு கிடைக்கலனாலும் மணி உங்களுக்கு வெள்ளை மணி இல்லை கோல்டன் மணி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரெண்டுத்துல எந்த பீட்ஸ்னாலும் நீங்கள் ஒரு ரோப் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 4 கால் பின்னல் தாங்க, அதாவது பை பின்னல்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலாக எடுத்து போட போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பின்னல் எடுத்து பின்னுங்க. அதுக்கப்புறம் அகெயின் அந்த ரோப்பில் ஒரு பின்னல் போடுங்க. திருப்பி அடுத்தது இன்னொரு பின்னல் போடுங்க. நெக்ஸ்ட் ரோப்ல ஒரு பின்னல் போடுங்க. 1 by 1 ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் அவங்களோட ஹேர்ல ஒரு 4 அதாவது பை பின்னல்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பின்னல். இது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நார்மல் பின்னல் கூட போடுங்க, தப்பில்லை. ஆனா இது 4 கால் பின்னல் மாதிரி அந்த பேட்டர்ன்ல நீங்க போட்டீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா நெருக்கமா வரும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு போடலாம், பிரைட் மெய்ட்ஸ்க்கு போடலாம், கூட சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு அழகாக ஒரு ட்ரெண்டியாக ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு போடுங்க. இல்லை ஒரு சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போடுங்க. இல்லை இதை நீங்கள் ஜடையாக கூட ஃபுல் ஜடையாக நீங்கள் கீழே குஞ்சலம் வச்சும் நீங்கள் போடலாம். இதை நான் ஒரு சிம்பிளாக அழகாக இதை ஒரு ட்ரெண்டியாக உங்களுக்கு காட்டணுன்றதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தேங்க்யூ.